ஆண்டவர் சொல்கிறாரு, காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது, பலிக்காது, அது உங்களை பாதிக்காது. சும்மா கண்டவங்களாம் உங்களை சபிச்சுட்டு அது பலிச்சிருமா? இல்லை. யாராவது உங்களால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய இருதயம் காயப்பட்டு, ஒரு விதவை, ஒரு திக்கற்றவங்க, ஒரு ஏழை, நீங்கள் அவங்கள அற்பமாக பேசி அப்படி உண்மையாக பாதிக்கப்பட்டு சபிச்சா அது பலிச்சிரும். அதனால்தான் நம்ம கவனமாக இருக்கணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது. முக்கியமாக விதவைகள், தகப்பனில்லாத பிள்ளைகள், ஏழைகள், அவங்களெல்லாம் அற்பமாக நினச்சி வேதனைப்படுத்திடக்கூடாது. அவங்களுடைய மனதில் வேதனைப்பட்டாலே சாபமாக மாறிடும். அதனால் நம்ம இருக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும், யாரையும் புண்படுத்தும்படி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? அதனால் நம்ம யாரையும் வேதனைப்படுத்தி அப்படி துக்கப்படுத்தி சாபம் வந்தால் பலிக்கும். மற்றபடி சும்மா நம்மளை யாரை பொறாமையினால் நம்ம மேலே சாபம் கூறுனா பயப்படவே பயப்படாதுங்க. அந்த சாபெல்லாம் ஒன்றும் செய்யாது, பலிக்காது. ஒருவேளை அப்படியே நம்ம தப்பு பண்ணி ஒரு சாபம் வந்துட்டாலும், முன்னோருடைய பாவத்தினால சாபம் வந்திருக்குது, அதனால் இந்த குடும்பத்தார் எங்களை சபிச்சிருக்கிறாங்க, அந்த சாபம் தொடர்ந்து வருதுன்னா கூட, கலாத்தியர் 3:13 பைபிளில் இருக்குது, இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானார். அப்போ சிலுவையில் நம்முடைய பாவம் வியாதியை மட்டும் சுமக்கலை, நம்முடைய சாபத்தை சுமந்துட்டார். உங்களுக்கு விரோதமாய் எந்த விதமான சாபமாக இருந்தாலும், மனுஷரால் உண்டான சாபம் அல்லது நம்மை சிருஷ்டித்த தேவனால் சில சாபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தினால் உண்டாகிருக்கலாம். அந்த சாபம் எதனால் உண்டான சாபமானாலும் எந்த சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு உண்டு. ஏன்னா சிலுவையிலே நமக்காக சாபமானார். தலையில் முள்முடி சூட்டப்பட்டார்ல, அந்த முறுக்கள் சாபத்தை குறிக்கும். மனிதருடைய சாபம் என் மேலே வரட்டும்னு இயேசு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சாபமானார். அதனால தான் இயேசுவே எனக்காக சிலுவையில் சாபமானீங்க, இந்த சாபத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்னு ஜெபித்த உடனே சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். அதன் பிறகு சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இதுதான் இயேசுவின் சிலுவையில் நம்ம கிடைக்கிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் யாரோ சபிச்சுட்டாங்கன்னு சோர்ந்து போகிறாங்க, பயப்படாதுங்க. காரணம் இல்லாமல் எத்தனை பேர் சபிச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறிடும். உண்மையாக சாபத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இயேசுகிட்ட வாங்க, சிலுவை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, சாபம் ஆசீர்வாதமாக மாறிடும். ஜெபிக்கிறீங்களா? அப்பா, காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காதுன்னு சொன்னீங்க, காரணமில்லாமல் என்னை சபிக்கிறவங்கள நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், இந்த சாபம் எனக்கு வராது, என்னை பாதிக்காது, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் சந்ததியாய் வருகிற சாபம் அல்லது என்னுடைய மீறுதலால் உண்டான சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் சாபங்கள் மாறட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.